பாலியல் புகார் சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய தேவேகவுடாவின் பேரனுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வரக்கூடிய நிலையில் அவருடைய மகன் மற்றும் பேரனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், இது மிகப்பெரிய பேசு பொருளாக அரசியல் களத்தில் மாறி இருக்கிறது. தற்போது இந்த நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? காயத்ரி, மிக முக்கியமாக இந்த வீடியோக்கள் வெளியானதிலிருந்து ஒரு கடும் சர்ச்சையாக தற்போது அது உருவெடுத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அங்கு முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும் இந்த விஷயத்தில் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். தற்போது இந்த மதசார்பற்ற ஜனதா தளத்திலும் ஒரு போர்க்கடி எழ ஆரம்பித்து இருக்கிறது. இரண்டு எம்எல்ஏக்கள், அதாவது ஜேடிஎஸ்ல இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் தற்போது குமாரசாமிக்கும் தேவகவுடாவுக்கும் தனித்தனியாக ஒரு கடிதத்தையும் எழுதி இருக்கிறார்கள். அதாவது 24 மணி நேரத்திற்குள் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் ரேவண்ணா, அதாவது தேவகவுடாவின் பேரன் மற்றும் மகன் இருவரையும் 24 மணி நேரத்திற்குள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். நாம் நேற்றிலிருந்து குமாரசாமி முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களிலிருந்து பார்க்கும்போது அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம் இந்த விவகாரத்தில் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த மதசார்பற்ற ஜனதாதளம் ரேவண்ணா மற்றும் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா ஆகிய இருவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது கர்நாடகாவில் இதுவரையும் ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் இருக்கு. அப்படி இன்னொரு ஃபேஸ் எலெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த இஷ்யூ ஆனது இந்த பாஜக ஜேடிஎஸ் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று இரு கட்சிகளும் எண்ணுகின்றன. அதனால் இந்த இருவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க வேண்டும். காயத்ரி, நன்றி முகிலன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.